அவங்களே ஸ்டம்பில் அடிச்சுட்டு அவுட் கேட்பாங்களாம். அதுக்கப்புறமா அவங்களே இல்லை அவுட் வேண்டாம் அப்படின்னு நாட் அவுட் கொடுத்துருவாங்களாம். என்னடா இது கிரிக்கெட் கிடையாதுடா, இது சூதாட்டம் அப்படின்னு தற்போது சுப்மன் கில் ரொம்ப கோபமாக ஆத்திரமாக ஒரு வீடியோ பதிவு ஒன்று அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை கேட்டு முக்கியமாக சுப்மன் கில், விராட் கோலி, இப்படி கிரிக்கெட் ரசிகர்கள், ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் அந்த வீடியோவில் தற்போது சுப்மன் கில் அவர் பேசியிருக்காரு. அதாவது நேற்று நடந்த ஆட்டம் ஆர்சிபி அணி அவங்களுக்கு மட்டும் முக்கியமான ஆட்டம் கிடையாது, குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்களுக்கும் முக்கியமான ஆட்டம். ஏன்னா இந்த மேட்ச்ல ஆர்சிபி அணி அவங்க தோத்துட்டாங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க 2வது இடத்துலயே தக்க வச்சுக்க முடியும். இதனால குவாலிஃபயர் 1ல நேரடியாக குஜராத் அணி அவங்க பங்கு பெற முடியும் அப்படின்னு நேற்று ஆர்சிபி அணி தோக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் குஜராத் டைட்டன்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லக்னோ அணி 220க்கும் அதிகமான ரன் அவங்க அடிச்சதுமே நிச்சயமா ஆர்சிபி இவ்வளவு பெரிய ஸ்கோரை சேசிங் பண்ண முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஒரு படி மேலவே குஜராத் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் கோலி அவருடைய அபாரமான பேட்டிங், முக்கியமாக கடைசி நேரத்தில் சதீஷ் சர்மா ஒத்த ஆளாக நின்று ஆர்சிபி அணியை அவர் வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனது யாருமே நம்ப முடியாத ஒரு இன்னிங்ஸாக தான் அமைஞ்சிருந்தது. உண்மையாகவே அது அற்புதமான பேட்டிங் தான் சதீஷ் சர்மா அவர்கிட்ட இருந்து. ஆனால் ஒன்றும் இல்லை, 2 லைஃப் அந்த இடத்துல சதீஷ் சர்மா அவருக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இதை பற்றி தான் கடுமையாக கோபப்பட்டு தற்போது கில் அவர் பேசியிருக்காரு. அதாவது சதீஷ் சர்மா அவர் அவுட் ஆயிருந்தப்ப அந்த பாலுக்கு சைடு நோ பால் அம்பையர்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கூட ஒரு வகையில் ஏத்துக்கலாம். ஏன்னா கால் கொஞ்சோண்டு சைடு கிரீஸ்ல பட்டிருந்தது. அதை கூட சரி ஏதோ மனசை தேத்திக்கிட்டு ஏத்துக்க முடிஞ்சது. ஏன்னா கிரிக்கெட் ரூல்ஸ்ல அந்த மாதிரி இருக்கு. ஆனா டிவேஷ் மேன்கட் முறையில் அவர் சதீஷ் சர்மாவை அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அவுட் அப்பீல் ரிஷப் பண்ட் அவர்கிட்ட கேட்குறாரு. பண்ட் அவரும் அம்பையர் கிட்ட அவுட் அப்பீல் பண்ணிட்டு அந்த ரிசல்ட் வரத்துக்குள்ள இல்லை எங்களுக்கு அவுட் வேண்டாம் அப்படின்னு ரிஷப் பண்ட் அந்த இடத்துல சொன்னது. அதாவது 3rd அம்பையர் அவங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இது அவுட் அப்படின்னு தான் அவங்க கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிஷப் பண்ட் அந்த அப்பீலை அவர் கேன்சல் பண்ணதால ஸ்க்ரீனில் நாட் அவுட் அப்படின்னு 3rd அம்பையர்கள் கொடுத்துருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கில் அவர் பேசியிருக்காரு. அதாவது திக்வேஷ் அவர் செஞ்சது தவறு, அந்த விக்கெட் எங்களுக்கு அந்த மாதிரி வர்ற விக்கெட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பண்ட் அவர் நினைச்சிருந்தா 3rd அம்பையருக்கு அப்பீல் பண்ணாமலே விட்டுருக்கலாமே. ஆனால் அப்பீல் பண்ணிட்டு அம்பையர் முடிவு தரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமா இல்லை எங்களுக்கு இந்த விக்கெட் வேண்டாம் அப்படின்னு ரிஷப் பண்ட் எதுக்காக சொன்னார்? ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் ரிஷப் பண்ட் அவர் என்ன திங்க் பண்ணாரு? அவர்கிட்ட யாராவது இந்த மேட்சை பற்றி முன்கூட்டியே பேசியிருக்காங்களா? எதை நினைச்சு ரிஷப் பண்ட் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த அப்பீல் பண்ண அந்த விக்கெட் தனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்தாரு? உண்மையாகவே இந்த மேட்ச்ல ரிஷப் பண்ட் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நிச்சயமா அந்த அப்பீல் அவர் கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாரு. அதன் மூலியமா வர்ற விக்கெட் கண்டிப்பா தங்களுக்கு தேவை அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நோபால் மூலியமா விக்கெட் எடுக்கிற வாய்ப்பை ரிஷப் பண்ட் அவர் லக்னோ அணிக்காக இழந்தாரு. ஸோ அடுத்த சில நேரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு விக்கெட் கிடைச்சா நிச்சயமா எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த விக்கெட்டை ஏத்துக்க தான் செய்வாங்க. ஆனா எதுக்காக ரிஷப் பண்ட் அவர் அந்த விக்கெட்டை அவர் ரத்து செஞ்சாரு? ஸோ இதுல இருந்து ஏதோ ஒரு சூதாட்டம் மாதிரியான நிகழ்வு நிச்சயமாக பின்னணியில் இருக்கு. குஜராத் அணி வரக்கூடாது, ஆர்சிபி அணி வரணும் அப்படின்னு ஒன்று ரிஷப் பண்ட் அவர் மனசளவில் நினைச்சிருக்கணும். இல்லைனா ஏதாச்சும் ஒரு வகையில் அவர் கமிட் ஆகியிருக்கணும். ஸோ அதனுடைய விளைப்பாடு தான் தானாக கிடைச்ச விக்கெட்டு கூட எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் அந்த 3rd அம்பையர் டிசிஷன் கொடுக்கறதுக்கு உள்ள அவர் ரத்து பண்ணியிருக்காரு. இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. இது ஒரு டீசென்டான கிரிக்கெட் நிச்சயமாக ரிஷப் பண்ட் அவர்கிட்ட இருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கோபமாக கில் அவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதை பற்றி கூட நான் கவலைப்படலை. ஆனால் இந்த மாதிரியான கிரிக்கெட் விளையாடுறது தவறு அப்படிங்கிற மாதிரி கில் அவர் பண்ட் அவருக்கு எதிராக இந்த வீடியோவை தற்போது வெளியிட்டிருக்காரு.